Hi friends, welcome to NNELM. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க வந்து இட்லி, தோசை, சாதம் அப்படி எல்லாத்துக்கு கூடவும் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த துவையல் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் கருப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உடச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம், வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். உளுந்து வந்து நம்ம சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் லைட்டாக வந்து நிறம் மாறினா போதும், நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து வந்து இப்போ லைட்டாக நிறம் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாயும் ஒரு 4 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டிருக்க மிளகாயும் பூண்டு வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன பல்லளவுக்கு தேங்காயும் கொஞ்சமாக புளி, அதாவது ரொம்ப வந்து கம்மியான அளவில் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயும் புளியும் சேர்த்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 செகண்ட்க்கு மட்டும் வதக்கியாச்சு. இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து. இப்போ நம்மளுக்கு வந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது வந்து எல்லா வகையான சாதத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸோடையும் சூப்பராக இருக்கும். 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் டைமுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.